friends, வணக்கம் and welcome to Health is Free channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இது மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் கிடையாதுங்க. ஸ்டோரி வீடியோஸ், uncooked ரெசிபி வீடியோஸ், இது மாதிரி டிஃபரண்டான நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுவும் இல்லாம பாரம்பரிய சமையல் வீடியோஸ், சிறுதானிய இட்லி வீடியோஸ்னு இப்படி பல வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். எப்போயுமே நம்ம மண் பாத்திரம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நான் 6 சின்ன உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிச்சு போதும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் ஒரு தக்காளி போதும். 6 குட்டி உருளைக்கிழங்குக்கு ஒரே ஒரு குட்டி தக்காளி போதும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், எல்லாமே ஒன்று. இதையுமே நல்லா நம்ம வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறமா காரப்பொடி, தனி மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்க்கணும். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள், மட்டன் மசாலான்னு சொல்லுவோம், அது நீங்கள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா அது சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா மார்க்கெட்டில் விற்கும் இல்லையா, அது மாதிரி வாங்கி சேர்த்துக்கலாம். இதில் வத்தல் பொடி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இதில் மொத்தம் 2 ஸ்பூன் சேர்க்கணும். இன்னொரு ஸ்பூன் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்க்க போகிறோம் ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா மல்லித்தூளும் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெய் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதில் நல்லா சுருளை கிண்டணும். இது கூடவே நான் சோம்பு தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம சேர்த்தது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா கறி மசால் தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள். இது இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு 6 இருக்கு இல்லையா, அதை உடச்சி விடணும். இது கையில் ரொம்ப நசுக்கிடக்கூடாது. அது நல்லா குக்கரில் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஃபேனில் வச்சு நல்லா ஆற விடணும். ஏன்னா குழஞ்சிட்டா இந்த கூட்டு நல்லா டேஸ்டியாக இருக்காது. ஸோ கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் உடச்சி விட்ட மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம போடணும். இது இந்த மசாலில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா சுருளை கிண்டணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு முக்கியமான மசாலா அரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தாமல் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காது. பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் தேவைப்படும். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியாக வரும். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது என்ன மசாலா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய், 3 முந்திரி பருப்பு, 3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் வெங்காயம் கூட நீங்கள் 2 பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசாலா, அதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா தேங்காய் எல்லாமே பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வேகணும் லைட்டாக. ஸோ அதனால நம்ம தண்ணி சேர்த்து உப்பு எதுவும் தேவைன்னா இப்போ கூட நீங்கள் இந்த மசாலாவுக்கு செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கரெக்டாக இருக்கிறதால நான் சேர்க்கலை. இப்போ நல்லா இது மாதிரி மசாலா கோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறோம். அப்போனா தான் நம்மளுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். சாம்பார் பொடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இது கூடவே நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஸ்பூன் வத்தல் பொடி வேணும்னு, அதையும் நான் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வத்தல் பொடி 2 ஸ்பூன் வேணான்னா 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் கடைசியாக சேர்க்குறது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக கலர் கிடைக்கும், காரம் ரொம்ப இருக்காது. இப்போ நமக்கு கிரேவி ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா
திக்கான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும். இல்லை உங்களுக்கு இது மாதிரியே போதும் அப்படின்னா பூரி அப்படின்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திக்காக்கிக்கோங்க. நல்லா சேர்ந்து ஒன்று போல் நிற்கணும் கொல கொலன்னு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.